ஹாய் ஷுவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மை ஹாட் குயின் எபிசோட் 8 தான்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். என்னோடய வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சாரிடா, எனக்கு வேறு வழி தெரியல. ரொம்ப வந்து வீக் ஆகிட்டுருக்கேன், எனக்கே தெரியுது. பட் வந்து சீக்கிரமாக இதெல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. ஓகே டன். அதே மாதிரிடா ஒரு எஃப்எஃப் சீக்கிரமாக முடிச்சுட்ருந்தேன். எனக்கு வந்து இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ மக்கா ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ப்ரீஃபாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து 4 எஃப்எஃப் இருக்குடா, 4 ஒவ்வொரு நாள் ஒன்று அந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது இதில் அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. ஓகேவா? வாங்க இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருந்தேன்னா, ஜிமின் வந்து அவருக்கு ஒத்துக்காத ஃபுட் எடுத்திருப்பாரு. அவருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் ஆயிருக்குன்னா நைட்டு சுகா தான் வந்து டாக்டரை கூப்பிட்டு பார்த்துருப்பாரு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு படுத்து தூங்கியிருப்பீங்கடா. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் எழுந்திரிச்சு உங்களோட ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா சுகா தான் கால் பண்ணுறாரு. வயன் இன்னைக்கு வந்த ஒர்க் எல்லாரையும் நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் ஏன் சுகா இன்றைக்கி ஒரு கான்செப்ட் கூட இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ சுகா இருந்துட்டு இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு இல்லை சுகா இன்றைக்கி கான்செப்ட்டு அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும், இல்லை ஒயின் ஜிம்மினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஃபோன் கால் கட் பண்ணிடுறாருடா. அப்போ நீங்கள் தான் என்ன உடம்பு சரியில்லையா, நேற்று ஒத்துக்காத ஃபுட் எடுக்கும் போதே நினச்சேன் உடம்பு சரியில்லாமல் ஆகும்னு, போவோமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளாரே அப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், ஏய் வயன் என்னடி என்னாச்சு, குட்டி போட்டு போன மாதிரி இந்த ரூம்குள்ளே நடந்துட்டுருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் தான் அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் நடந்துட்டு, இல்லை ஒன்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே டோரை டக்குன்னு திறந்துட்டு போகிறீங்கடா. ஃபோன் எடுத்துகிட்டு தான் போயிருப்பீங்க. போயிட்டு ஜிம்மினோட ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 ரூமுக்கு முன்னாடியே நீங்கள் கால் பண்ணுறீங்க ஜிம்மினுக்கு. அவர் வந்து ஃபோனை எடுக்கலை. என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2-3 டைம் கால் பண்ணுறீங்கடா. அப்போ ஜிமின் வந்து ஒரு டைம் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஜிமின் நான் ரூமுக்கு வரேன், டோர் திறக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் ஒயன் டோர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாருடா. கொஞ்சம் முடியல அவருக்கு, அப்படியே வந்து எந்திரிச்சு வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு உள்ளே வந்துடுறீங்க. உள்ளே வந்துட்டு உடம்பு சரியில்லையே, எப்படி இருக்குது இப்போது, சுகா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் இருந்துட்டு இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி இப்போ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜெமின் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் என்ன சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மேடம்க்கு கோவம் போயிடுச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் ஜெமின் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜெமின் இருந்துட்டு ஏய் இல்லடி கோவம் போயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே வராரு. அப்போ நீங்கள் தான் ஏய் நில்லு, அங்கேயே நில்லு, நான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது, அங்கேயே நில்லு அப்படிங்கிறீங்க. அப்போ ஜெமினி அதை கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காரு. உங்கள் பின்னாடியே வந்துட்டு அப்படியே எங்களை அப்படியே ஹக் பண்ணக்க வர மாதிரி வந்துகிட்டே இருக்காருடா. நீங்கள் அந்த ரூம்லேயே ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஜெமினும் ஓட முடியலடா அவர்னால. அவர் வந்து அப்படியே உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. அப்போது நீங்கள் தான் ஜெமின் உன்னால் ஓட முடியல, கம்மன் நெல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜெமின் வந்து டக்குன்னு ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. அப்போ நீங்கள் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இப்படி ஜிமினை பார்க்குறீங்க. அவருக்கு ஸ்டொமக் பெயின் வந்திருக்கும்டா. இதுக்கு தான் சொன்னேன் ஓடி வராதானே, சொன்னால் கேட்டால் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை அப்படியே ஹக் பண்ண மாதிரி தூக்கி கொண்டு போய் பெட்டில் அப்படியே படுக்க வச்சு, ஏதாவது ஃபுட் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் எடுத்துட்டா உடம்பு சரியாயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு இல்லை வேணா
நான் காலைல இப்போ தான் எந்திரிச்சேன். ஃபோன் கால் வரவும் தான் நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நீங்க தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபோன் பண்றீங்கடா. அந்த ஃபுட் கோர்ட்க்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து இந்த ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. கஞ்சி, அந்த தயிர் சாதம், அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாரி ஆர்டர் பண்றீங்கடா. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வேண்டாம்" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க வந்துட்டு, "கம்முனு இரு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு, "கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறீங்க. அப்போ ஜிம்மின் உங்களையே பாவமா பார்த்துட்ருக்காரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "வயிறு வலிக்குது" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க இருந்துட்டு, "ம் வலிக்க தான் செய்யும். உன்னை யார் உனக்கு ஒத்துக்காத ஃபுட்ட சாப்பிட சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "ஆ உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆ ஆ தெரியும் தெரியும். நான் பார்த்தனே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "நான் சாப்பிடும்போது நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தேன் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறீங்கடா. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஃபுட்டும் வருதுடா. ஃபுட் வந்ததுக்கப்புறம் நீங்க அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்கெல்லாம் தாட்டி விட்டுட்டு ஜிம்மினோட பெட் கிட்ட அப்படியே கொண்டு போய் வைக்கிறீங்க. வச்சுட்டு, எந்திரி சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே சாஞ்ச மாரி உட்காந்துக்கிறாரு. நீங்க வந்து ஜிம்மின்க்கு அப்படியே ஃபீட் பண்றீங்கடா. அப்புறம் அவரும் வந்து சாப்பிட்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால். "சுகா தான்." "ஏய் ஜிமினா, உடம்பு இப்போ எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் தான், இப்போ ஓகே ஹயாங்" அப்படின்னு சொல்லவும், சுகா இருந்துட்டு, "அப்போ நாளைக்கு கான்செப்ட் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஓகே ஹயாங், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நாளைக்கே பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாருடா. அப்போ நீங்க வந்து பக்கத்துல தான் இருப்பீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஹயாங், இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ சுகா இருந்துட்டு, நாளைக்கு வந்து கான்செப்ட் எல்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து 2 கான்செப்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஓகே நோ ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்றாருடா. அப்போ நீங்க தான் அப்படியே வந்து ஃபோனை வாங்கி வச்சிடுறீங்கடா. ஃபோன் கட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபோன் வாங்கி அப்படியே வச்சுட்டு ஜிமின்க்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களையே பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டே இருக்காருடா. அப்போ நீங்க தான், "என்ன? என்ன பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. நீ கோவமா ஊட்டி விட்றக்கு ஊட்டி விடாமலே இருக்கலாம் போடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நீங்க தான், "ஏய் அப்படி இல்ல ஜிமினா. இங்க பாரு, உடம்புக்கு எடுத்துக்காத சரியா? நான் ஒண்ணும் உன் மேல கோவமாலாம் இல்ல சரியா? சும்மா ஒரு பொசசிவ்னஸ் தான். ஏன் அது கூட நான் ஆகக்கூடாதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப ஜிமின் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆகலாம் ஆகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே பவுட் பண்ணிட்டுருக்காரு. நீங்க அப்படியே பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஜிமின் கொஞ்சம், அதாவது பெட்ல உட்காந்துருக்காருன்னா, நீங்க சேர்ல உட்காந்துருப்பீங்கடா. இப்போ வந்து ஜிமின் பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டு அவரோட ஷோல்டர்ல அப்படியே கை போட்டு ஷோல்டர்ல சாஞ்சுட்டு, "ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சாஞ்சுக்கிறீங்க. அதுதான் சாக்குன்ட்டு ஜிமினும் அப்படியே வந்து உங்க ஹிப்போட அப்படியே கை போட்ட மாரி புடிச்சிருக்காருடா. அப்போ வந்து ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா சுகா தான். "சுகாவா மறுபடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஃபோன் எடுத்து கேட்குறாரு. "ஹயாங், என்ன இப்போ தான் கூப்பிட்டீங்க, மறுபடியும் கூப்பிடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஏன்டா, ஃபோனுக்கு கால் பண்ணா கட் பண்ணணுமோ இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் வைக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாருடா. அப்போ சுகா இருந்துட்டு, "உன் கூட யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அது அது அது வந்து ஹயாங், அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திக்கி திணர்றாரு. அப்போ நீங்க தான் ஃபோன் டக்குன்னு வாங்கிட்டு, ஹயாங், அது ஒன்றும் இல்ல. நான் தான் ஜிமின்க்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். அவருக்கு ஃபுட்டு குடுத்துட்ருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. சுகா இருந்துட்டு, "ஓ அப்படியா? சரி ஓகே. ஃபுட்டு குடுத்துட்டு நீங்க கிளம்பிருங்க சீக்கிரமா. வெளியில ஏதாவது ரூமர்ஸ் பரவாம இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்றாரு. அப்போ நீங்க தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டு ஜிமின பார்க்குறீங்க. ஜிமின் இருந்துட்டு, "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஒன்றும் இல்ல. ஃபுட்ட குடுத்துட்டு சீக்கிரமா போ சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அப்போ சீக்கிரம் போயிருவியா இங்கேருந்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "பின்ன வேற வழி. நீ ஃபோன கட் பண்ணிட்டுல குடுத்துருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, இல்லம்மா, அவர் ஃபோன வச்சுட்டாருன்னு நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. சாரி, ஜிமின் சொல்றாருடா. அப்போ நீங்க தான், ம் ஓகே ஓகே, ஃபுட்ட சாப்பிட்டு முடி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃபுட்டெல்லாம் குடுத்துட்டு நீங்க அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, "சரி ஓகே, ரெஸ்ட் எடுங்க. டேப்லெட் இந்தாங்க போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எடுத்து குடுத்துட்டு, வாட்டரும் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்புறீங்கடா. அப்போ ஜிமின் தான், "ஏய் வயனா, கொஞ்ச நேரம் இருடி இங்க" அப்படிங்கிறாரு. நீங்க தான், முடியவே முடியாது. வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு என்னால சுத்தமா முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறீங்க.
அப்போ ஜிமின் தான், "ஏய் ஏன்டி இன்னைக்கு என்னடி உனக்கு? இன்னைக்கு தான் லீவ் தானே! எனக்கு தானே மேக்கப் ஆர்டிஸ்ட்டா வருவ. இன்னைக்கு என்ன என் கூட இருக்கறக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நீங்க இருந்துட்டு, அது ஒண்ணும் இல்ல. நம்மளோட கான்செப்ட் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில ஒரு ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போயிட்டு வரேன். பாய்" அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் தான், "ஏய் நான் இல்லாமயா?" "ஆமாமா. உங்கள கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் அந்த ட்ரிப்பு மாரி இருக்காது. உங்களுக்கு பாடி கார்டா தான் நாங்க வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜெமின் வந்துட்டு, "சரி ஓகே. கேர்ஃபுல்லா போயிட்டு வா" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க தான், நிஜமாவா? ஜிமினா நீயா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நிஜமா தான். கேர்ஃபுல்லா போயிட்டு வா" அப்படின்னு சொல்றாருடா. அப்ப நீங்க தான், "சரி ஓகே பாய்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பேக்லாம் பண்ணிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்கடா. இந்த பக்கம் ஜிமினு, "எங்கே போறா இவ? இத கண்டுபிடிக்கணுமே! என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காருடா. அவருக்கு வயிறு வேற வலிக்குது. ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் எடுக்குறாரு. ஃபோன் எடுத்து பார்த்தா வியோட நம்பர் தானே ஃபர்ஸ்ட்டு வருது. அத பார்த்துட்டு, "ஆ இவனுக்கு கூப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விக்கு தான் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "ஏய் மச்சான் எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தூங்கிட்டு இருக்கேன்டா. ஏன்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "இல்லடா ஒரு ஹெல்ப்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கவும், வி இருந்துட்டு, "என்ன ஹெல்ப்பு? என்ன ஹெல்ப்பு? அதான் கான்செப்ட்டுக்கு தானே போயிருக்க. அங்கே போய் அந்த வேலைய பார்த்துட்டு வர வழி பாருடா. ஒரு 4 நாள் தான் எனக்கே ரெஸ்ட் குடுக்குறீங்க. வந்தா தூங்க விட மாட்டேங்கிற நீ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எரிஞ்சு விழுகுறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "டேய் மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுல எனக்கு ஹெல்ப் பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருந்துட்டு, "என்ன ஹெல்ப்பு?" அப்படிங்கிறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "இல்லடா இன்னைக்கு வந்தோம். எனக்கு ஒத்துக்காத ஃபுட்டு சாப்பிட்டேன். எனக்கு வயிறு வலி. அதனால இன்னைக்கு கான்செப்ட் கேன்சல் ஆயிடுச்சு." "ஓ! அப்படியா? செமடா! சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜிமினா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு, அப்படிங்கிறாரு. அப்போ இருந்துட்டு, "இல்லடா சொல்லு சொல்லு. அப்புறம் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஜிமின் இருந்துட்டு, "இல்லடா அதனால இன்னைக்கு கேன்சல் ஆனனால ஒயன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ட்ரிப் போறா. ஸோ அவ எங்கே போறான்னு கொஞ்சம் போய் பார்த்து சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாருடா. அப்போ இருந்துட்டு, "அவனே வேணான்டா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "ஏன்டா என்னடா அவனோட 6 உயிர் நண்பனுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கவும், இருந்துட்டு, "ஆ 6 உயிர் நண்பனாமா நண்பன். எல்லா நண்பனும் உயிர குடுக்குறவனுங்களா இருக்கானுங்க. எனக்கு வந்து வைக்கிற நண்பன்கள் எல்லாம் உயிர எடுக்கிறவனுங்களா இருக்கானுங்க. நான் என்னதான் பண்ணட்டும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாருடா. அப்ப ஜிமின் இருந்துட்டு, "இல்ல மச்சான் ஒரு உதவி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாருடா. அப்ப இருந்துட்டு, "ஏன்டா நான் மட்டும் வெளியில போனா எனக்கு ஃபேன் கேர்ல்ஸ் யாரும் வரமாட்டாங்களாடா? ஆ நீயே சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப ஜிமின் இருந்துட்டு, "வருவாங்க தான்டா. இருந்தாலும் ஒரு ஃபுல் கவர்டா அந்த ஹுட்டி, அந்த ஃபேஸ் மாஸ்க், அந்த கேஸு அதெல்லாம் இருக்குல்ல மச்சான். அதெல்லாம் போட்டுட்டு போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லவும், இருந்துட்டு, "டேய் வேணான்டா வயித்தெரிச்சல கெளப்பாத. எனக்கு கிடைக்கிறது 4 நாள் தானே ரெஸ்ட்டு. மறுபடியும் நான் கான்சர்ட் போகணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாருடா. அப்ப ஜிமின் இருந்துட்டு, "டேய் டேய் டேய் ப்ளீஸ்டா ஒரே ஒரு நாள் மட்டும். ஒரு நாள் மட்டும்டா. இன்னைக்கு என்னால முடியல. ஸ்டொமக் பெயினா இருக்கு. அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்றாரு. அப்ப இருந்துட்டு, "சரி போய் தொலைறேன். ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு கிளம்பி அப்படியே போறாருடா. பாட்டுக்கு எந்திரிச்சு, "இவனோட தொல்லை தாங்க முடியலையே ஆண்டவா! இந்த மாரி கழிசடைங்களெல்லாம் எதுக்கு என் கூட கொண்டு வந்து சேர்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே ரெடி ஆகுறாருடா. இந்த பக்கம் ஜிமினா, "ஓகே மச்சான் போறேன்னு சொல்லிட்டான். இன்னும் எனக்கு பிரச்சனை இல்ல. நிம்மதியா தூங்குவேன். என்ன அவன் பார்த்துப்பான். எவனும் பக்கத்துல போ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் வந்து படுத்துக்கிறாரு. ஒரு 1 ஹவர் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வந்து ஃபோன் கால் அடிக்குது. அப்போ ஜிமின் தான், யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க கலக்கத்துல அப்படியே ஃபோன் எடுக்குறாரு. ஃபோன் எடுத்தா தான், "டேய் மச்சான் போச்சு போச்சு உன் வாழ்க்கையே போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பெட்ட விட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு ஜமீன். "ஆ அது பாரு நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு அவசர அவசரமா கால கூட கட் பண்ணாம அப்படியே வாட்ஸ்அப் உள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாருடா. அங்கே வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கீங்க. அதில வந்து பாய்ஸ்லாம் வந்திருப்பாங்கடா. அதில ஒரு பையன் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து நின்னு அப்படியே கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அத தான் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஜிமின்க்கு வந்து அனுப்பியிருப்பாருடா. நீங்க வந்து கார்ல தான் போயிருப்பீங்க. உங்க பக்கத்தில வந்து அந்த பையன் தான் உட்காந்துருப்பான்.
அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஜிமின்க்கு வந்து அனுப்பியிருப்பாருடா. இந்த பக்கம் ஜிமின்க்கு காதுலேருந்து புகையா வருது. அவரா, "டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? இதை இப்படியாவது தடுத்து நிறுத்தக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாருடா. அப்போ இருந்துட்டு, "அவனை செருப்பு பிஞ்சிரும்டா. நான் ஃபாலோ பண்ணுறதே அவளுக்கு தெரியாது. நான் எப்படிடா போய் தடுத்து நிறுத்துறது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, சரிடா மச்சான், சரி சரி சரி, நீ பின்னாடியே போயிட்டுரு, நான் ஆன் த வேல நான் வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறாரு. "என்னடா ஆன் த வேல வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறியா? உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ ஜிமின் இருந்துட்டு, உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா வாழ்க்கையே போயிரும் போல் இருக்கு, இந்த வந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திரிச்சு அப்படியே ரெடி ஆகிட்டு அவரு வந்து எல்லாம் ஃபுல் கவர்டாக அப்படியே வெளியில் வராருடா. வெளியில் வந்துட்டு ஒரு பைக் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட பேசிகிட்டே அப்படியே போகிறாருடா. இருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறாரு. அப்போ வந்து பார்த்துட்டு அப்படியே கை காமிக்கிறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவரோட பைக்கில் வந்து பைக்கில் வந்து ஏறிக்கிறாரு. பைக்கில் தானே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாரு. அவர் வந்து பைக்கில் ஏறிக்கிறாரு. நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜிம்மின்கா அப்படியே வயிறு எரியுது. "டேய் மச்சான், என்னால் முடியலடா, அவனை இன்னைக்கு பொழந்துடுறேன் விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராருடா கோவமா. அப்போது இருந்துட்டு, "டேய் வேணாம், கம்முன்ரு, நம்மளாம் ஐடல், இங்கே யாராவது தெரிஞ்சது அவ்வளோதான், இவ்வளோ கூட்டமும் நம்ம மேலே தான்டா பாஞ்சிரும், திருப்பி நம்ம ஊர் போய் சேர முடியாது மவனே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அதுக்கு அங்கே பாரு, அவன் எப்படி ஒட்டி உரசி உட்காந்துட்ருக்கான்னு, ஓ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து வியோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே குலுக்குறாரு. அப்போ இருந்துட்டு, "டேய் என்னோட ஷோல்டரடா, கழண்டு வந்துடும் போல் இருக்கு, விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஜிமினோட கை அப்படியே தட்டி விடுறாரு. அப்போது ஜிமின் தான், "என்னால் முடியலையே ஆண்டவா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே பின்னாடி காரில் வந்துட்டுருக்காங்கடா. சாரி, பைக்கில் வந்துட்டுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் சைடு, ஓகேவா, நடுவில் வந்து ரோடு, இந்த சைடு பீச்சு, நிறைய க்ரௌடு வந்து நிறையா பேர் இருக்காங்கடா. ஸோ அதில் தான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு, என்னமோ வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. என்னென்னு பார்த்தா நீங்கள் போயிட்டுருந்த காரில் டயர் பஞ்சர் ஆகிடுது. அப்போ ஜிமின் தான், "அப்பா இப்போ தாண்டா மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ தான், "அடச்சை, என்ன கேவலமான மனசு இது, ஒரு பொண்ணு அவளோட லீவை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறா, அதை கூட ஒத்துக்க முடியாத மனசு, என்னடா மனசு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே திட்டுறாருடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "அது எப்படி, அவள் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா கூட நான் சரின்னு சொல்லியிருப்பேன், அவன் யார் அவன், இப்படி வந்து விட்டு உரசி உட்காந்துட்ருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து திட்டிகிட்ருக்காருடா. நீங்கள் அப்படியே காரை விட்டு இறங்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே ஸ்டெப்னிலாம் மாற்றிட்டு இருக்காங்கடா. ஜாக்கிலாம் வச்சு அந்த ஸ்டெப்னிலாம் மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் தான், "ஐயோ என் தங்க பிள்ளை வெயிலில் நிற்கிதே" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ இருந்துட்டு, "ஆமாம்மா தங்க பிள்ளை அப்படியே கரைஞ்சி உருகி ஓட போகுது, போய் புடுறா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "டேய் வேணாம்" அப்படிங்கிறாரு. அப்போ இருந்துட்டு, இங்கே நாம் மட்டும் எங்கே நிற்கிறோம், நம்மளுக்கு மட்டும் எனக்கு கொடையாக பிடிச்சிட்ருக்காங்க, இங்கேயும் வெயிலாக தான் இருக்குது, எனக்கு யார் கொடை பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "ஏய் நண்பனுக்காக இதை கூட பொறுத்துக்க வேண்டியாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போ திரும்பிட்டு, "ஏண்டா, நண்பனுக்காக எதை வேணால் பொறுத்துக்கலாம்டா, ஆனால் ஒரு பொண்ணு பின்னாடி அவளுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் ஃபுல் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இந்த மொட்டை வெயிலில் என்னை ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ணுற, நீ வந்தால் பரவாயில்ல, என்னை ஏன்டா கூட்டிகிட்டு சுற்றுற, எள்ளு வேணால் என்னைக்கு காயலாம், இழிப்புழுக்க ஏன்டா காயணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்கிறாரு. அப்போ ஜிமின் தான், சரி மச்சான், கூல் டவுன், எனக்கு ஃப்ரெண்டாக வச்சதியே இப்போ பட்டு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ இருந்துட்டு, "என்னது" அப்படின்ட்டு திரும்புகிறாரு. ஒன்றுமே இல்லைடா, நீ வாயே போவோம் ஒரு ரைடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எங்கே போகிறது, அதான் அவங்க முன்னாடியே நிற்கிறாங்களே, எங்கே நம்ம இங்கே போகிறது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே திரும்பி பார்க்குறீங்கடா, அது பீச் சைடு தான். அந்த பீச் சைடு பார்த்தோன்னே, "ஐயோ சூப்பராக இருக்குது, இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம் ஸ்டெப்னி மாக்குற வரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பீச்சுக்குள்ளே போகிறீங்கடா. அந்த தண்ணி இருக்கிற அந்த மணல்லாம் நடந்து அப்படியே இந்த தண்ணி இருக்கிற சைடு அப்படியே போகிறீங்க. அதை வந்து ஜிமின் பார்த்துட்டு, "டேய் இவ எங்கடா போகிறா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போவே வந்துட்டு, "தெரிலையே மச்சான், வா போவோம்,
இந்த மொட்டை வெயில்ல பாவம் அந்த புள்ள. மணல்ல வேற நடந்து போறா, கால் சுடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்காருடா. அப்ப ஜிமின் வாடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பைக்லாம் ஓரமா நிறுத்திட்டு, அவங்க 2 பேரும் அப்படியே வந்து வராங்கடா. அவங்க பின்னாடியே தான் வந்துட்டுருக்காங்க. நீங்க அதெல்லாம் தெரியல. நீங்க பாட்டுக்கு ஜாலியா ஓடி போய் அந்த தண்ணியில நல்லா விளையாடுறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப ஜிமின் அத ரசிச்சு பார்த்துட்டுருக்காருடா. அந்த தண்ணியில விளையாடவும் பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிவீல் ஆகுது. அத ஜிமின் பார்த்துட்டு, "ஐயோ! எவ்ளோ அழகா இருக்கா!" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு திரும்புறாரு பாருங்க. இந்த பக்கம் பி அந்த சுத்தியில இருப்பாங்கல்லடா, அவங்க வந்து ஜென்ஸ் எல்லாரும் உங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் பார்த்துட்டு, "ஏய் என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விய கேட்குறாரு. "அ என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "பொய் சொல்லாதடா, அது உன் தங்கச்சி மாரிடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மச்சான் நான் 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 ஒன்னும் பார்க்கல மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிமின் இருந்துட்டு, "உன்ன பத்தி எனக்கு தெரியும்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்றாரு. அப்போ வி இருந்துட்டு, "அப்போ நீயே ஃபாலோ பண்ண வேண்டியதானே, என்ன எதுக்கு கூப்பிட்ட?" அப்படிங்கிறாரு. "ஆ அந்த அது ஒன்றும் இல்லை, விடு. இவ யார் தண்ணியில போய் விளையாட சொன்னா? ஐயோ! சுத்தி இருக்க ஆம்பளைங்க எல்லாம் அவள தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அவர்னால முடியல உட்கார்றதுக்கே. அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த காட்சிய பார்க்கறக்கு அவரால சுத்தமா முடியல. அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வி தான், "நடப்பதெல்லாம் நன்மைக்கே மச்சான். விடு விடு என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்கடா. நீங்க நல்லா தண்ணியில ஆட்டம் போடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா பால் விளையாடுறது, அந்த தண்ணியில நீச்சல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஆட்டம் போடுறீங்க. அப்படியே தொப்பரையா நனைஞ்சு எந்திரிச்சு வந்து அந்த சாண்டல்ல வந்து அப்படியே படுக்கிறீங்கடா. படுத்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் காஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன் வந்து அடிக்குது. உங்க ஃப்ரெண்டு தான் பேக் வச்சு அவன் மணல்ல உட்காந்துட்டு இருந்திருப்பாடா. உங்க ஃபோன் அடிக்கவும், "ஏய் ஒயன், உன் ஃபோன் அடிக்குதுடி" அப்படின்னு சொல்றா. அப்புறம் நீங்க தான், "ம் குடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜெமீன் தான், "ஐயோ! இவனுக்கு வேற வேலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "ஜெமினா, சொல்லு ஜெமினா" அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஜெமின் வந்துட்டு, "எங்க ஒயன் இருக்க?" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, நானா? நான் வந்து இங்க பீச் சைடு வந்தோம் ஜெமினா. இதோ பீச்ல தான் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜெமின் இருந்துட்டு, பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கீங்களா மேடம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆ ஆமா ஜிமினா, இதோ பீச் கடல்ல பார்த்துட்ருக்கேன். எங்க வண்டி வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஸ்டெப்னி மாத்திட்ருக்காங்க" அப்படின்னு சொல்றீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "ஓஹோ! அப்படியா? வீடியோ கால் பண்றேன் வா" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க தான், "ஆ இல்ல வேண்டாம் வேண்டாம்" அப்படிங்கிறீங்க. ஏன்னா வந்து நீங்க ஃபுல்லா ஸ்வெட் ஆயிருப்பீங்கடா. உங்க பாடி வந்து அப்படியே ரிவீல் ஆகுது. அப்படியே ட்ரெஸ் வந்து உடம்போட ஒட்டியிருக்கு. ஓகேவா? உங்க ஷேப் எல்லாம் அப்படியே தெரியுது. அப்போ வீடியோ கால் வரேன்னு சொல்லவும், நீங்க வேணாம் வேணான்னு சொல்ல ஜிமின் வந்து வீடியோ கால் போட்டுர்றாருடா. அவரு போடும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க தான் தெரியிறீங்க ஜிமினோட பிக்சர்லயும். "என்னது இது? ஜிமின் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க சுத்திலையும். எங்கேயுமே தெரியல. ஏன்னா ஜிமின் வந்து ஃபுல் கவர்டா தானே வந்திருக்காரு. உங்களுக்கு வந்து தெரியல. அப்போ நீங்க தான், "ஜிமின் எங்க ஜிமின் இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. அப்போ ஜிமின் வந்துட்டு, "இங்க தான் இருக்கேன்" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க வந்துட்டு, "எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி பார்க்குறீங்க பாருங்க. 2 பேர் வந்து ஃபுல் கவர்டா உட்காந்துருக்கறத நீங்க பார்த்துடுறீங்க. பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! போச்சா மாட்டுனேனா இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "ஏன்டி நான் இங்கே ஒருத்தன் வழியில இருந்தேனே, ஆ என்னாச்சு ஏதாச்சுன்னுலாம் கவலை இல்ல. தண்ணிய பார்த்தா போதும் போய் விழுந்துற வேண்டியதான் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க தான், "ஜெமினா அது வந்து" அப்படிங்கிறீங்க. அப்போ ஜெமின் இருந்துட்டு, தெரியுது தெரியுது. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பி போ" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, "ஏன் ஜெமினா? நல்லா தானே இருக்கு" அப்படிங்கிறீங்கடா. அப்ப ஜெமின் இருந்துட்டு, "ஆ உனக்கு நல்லா இருக்கு. சுத்திலும் பாரு எல்லாம் இருக்கணும் உன் மேல தாண்டி இருக்கு அறிவு கெட்டவளே" அப்படிங்கிறாரு. அப்போதான் நீங்க வந்து சுத்திலும் பார்க்குறீங்கடா. எல்லா ஜென்ஸும் வந்து உங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அத நீங்க பார்த்துட்டு, சரி ஓகே, ஓகே. நான் போய் பார்க்குறேன் கார்ல ஸ்டெப்னி மாத்திட்டாங்களான்னு" அப்படின்னு சொல்றீங்கடா. அப்ப ஜிமின் வந்துட்டு, "இரு இரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. ட்ரெஸ் எல்லாம் காயட்டும்" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்துட்டு, சரி ஓகே ஜிமினா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பேசிட்டே இருக்கீங்கடா. அப்ப வந்து உங்க ஷோல்டர்ல யாரோ டேப் பண்ற மாரி இருக்கு. ஓகேடா. இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல கன்டின்யூ பண்ணிக்கலாம்டா. இந்த பார்ட்ல என் வாய்ஸ் ரொம்ப கேவலமா இருக்குதுன்னு எனக்கே தெரியும். ஸோ ஃபீவர் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. வாய்ஸ் வந்து அப்படிதான் இருக்குது. ஆ க கண்ணதாசன் மாரி ஆயிடுச்சு வாய்ஸு. அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மன்னிச்சிடுங்கடா. ஓகேவா?
ஓகேடா. பாய். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாய்டா.